டானவன் ஃபெரேரா வந்து நம்ம சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் ஆன ஜேஎஸ்கேக்கும் டிஎஸ்கேக்கும் வந்து ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி ஜேஎஸ்கேக்கு 3 வருஷமா ஆடுறாரு, டிஎஸ்கேக்கு 2 வருஷமா ஆடுறாரு. ஸோ ஜேஎஸ்கேக்கு ஒரு வந்த ஒரு முதல் மேட்சே வந்து ஒரு 80 ரன்ஸ் அடிச்சாரு. ரொம்ப ப்ரூட் ப்ரூட் டேலண்ட் காமிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்டா இருந்தார். ஆனா இந்த வருஷம் நீங்க டிஎஸ்கேக்கு எடுத்து பாருங்க, கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹி பேட்ஸ் அட் நம்பர் 6. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பிரில்லியண்டா டேக் ஆன் பண்ணுவார். எஸ்பெஷலி அந்த லாங் ஆன் லாங் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் அந்த மிட்விகெட் ரீஜியன் எல்லாத்தையுமே பிரில்லியண்டா டேக் ஆன் பண்ணுவார். அவர்கிட்ட இந்த பவர் கேம் இருக்கு, பிரில்லியன்ட் ஷாட்ஸ் இருக்கு. ஒரு 10 பால் 15 பால் ஆடினார்னா டெஃபினட்டா ஒரு 35-40 ரன்ஸ் அடிக்க முடியும். இப்போ ரீசெண்டா அவரோட ஸ்கோர்ஸை பார்த்துக்கோங்க. 32 ஆஃப் 16, 42 ஆஃப் 21, 53 ஆஃப் 20, 37 ஆஃப் 9 பால். அது இன்னைக்கு வாஷிங்டன் ஃபீல்டரும் கூட. ஸோ எப்பிக் டேலண்ட் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கு. குட் பி ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. எக்ஸலண்டான பவர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹேஸ் அ குட் ஃபிட்னஸ். 4 டைமென்ஷனல் கிரிக்கெட்டர். பேட் மட்டும் பண்ண முடியாது, வித் த பால் ஆல்சோ 2 ஓவர் போட முடியும், கீப்பும் பண்ண முடியும். நல்ல ஒரு ஃபீல்டரும் கூட. ஸோ சிஎஸ்கேக்கு ஒரு வேல்யூபிள் அசட்டாக இருப்பார். ஸோ சொல்லலாம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லலாம். பட் பிச்சர்ஸ் ஆஃப் இன் சேப்பாக் ஹாஸ் பிகம் ஃபிளாட்டர். நம்ம வந்து பார்த்துருக்கோம், அந்த ஸ்பின் ட்ராக்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை, இப்போ ஃபிளாட்டராக தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது டானவன் ஃபெரேரா இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல சிஎஸ்கேக்கு என்ன லேக்கிங் பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனியே நம்ம இன்னும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பவர் ஹிட்டிங்க்கு. அப்படிங்கும்போது டானவன் ஃபெரேரா குட் பி a குட் ஆப்ஷன். பட் த பாயிண்ட் இஸ், அவர் எப்படி ட்ரேட் பண்ண முடியும், நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா டானவன் ஃபெரேரா டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட இருக்காங்க. கன்சிடரிங் இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து தே won't let him away. அப்படியும் வந்து சிஎஸ்கே நெகோசியேஷன்ஸ் மேக் பண்ண முடியும். அது எப்படின்னு நான் சொல்றேன். டெல்லிக்கு நீங்க ப்ராப்ளம் எடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஓப்பனர் தேவை. கேஎல் ராகுல் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஓப்பனர் இல்லை. ஏன்னா ஜேக் ஃப்ரெசன் மேக்கருக்கு வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு. வேற ஒரு ஓப்பனர் அவங்களால ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் அவங்க போனதுக்கு காரணமே அவங்க ஓப்பனர்ஸ் தான். அப்படிங்கும்போது தே வுட் வாண்ட் ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திராவை நம்ம அங்க ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டானவன் ஃபெரேராவை நம்மளால இங்க வாங்க முடியும். ஆனா சஞ்சு சாம்சனுக்கு அவங்க எப்படி அந்த ட்ரேட் டாக்ஸ் போக போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மேபி இந்த ஒரு ட்ரேட் ஆப்ஷன் வில் ஒர்க் அவுட். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இது மாறும்.